நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸ் தான் விற்பனைக்கு ஆகிருக்கு. இங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் விற்பனைக்கு ஆகிருக்கு. எல்லா வகையான ஆட்டோக்களும், அதாவது 2 ஸ்டோக்கிலேருந்து 4 ஸ்டோக்கிலேருந்து புது நம்பர்களில் இருந்து எல்லாம் விற்பனைக்கு ஆகிருக்கு. எல்லாத்தின் விலைகளையும் நாங்கள் பார்ப்போம். ஜே நம்பர், கியூ நம்பர் எல்லாம் நல்ல நிலையில் உள்ள ஆட்டோக்கள். அதை விட பை நம்பர், AA நம்பர், பல கலரில் பல வகையான ஆட்டோக்கள் இருக்குது. கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. பை செட், டபுள்யூ என எல்லாத்தின் விலைகளையும் நாங்கள் பார்ப்போம். அதை விட வெளியிலையும் கூட ஆட்டோக்கள் நீங்கள் H நம்பர், கியூ நம்பர் என. முதல்ல நாங்கள் இந்த பை நம்பர் ஆட்டோவிலேருந்து பார்ப்போம். இது ஒரு நீல கலர். எத்தனையாம் ஆண்டு தம்பி? இது 2012ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆட்டோ தான். டயர்லேருந்து எல்லாம் 3/4 டயர்களோடு இருக்குது. பெயிண்ட் வளங்கள்லேருந்து குச்சியிலேருந்து எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. ஒரிஜினல் வளமாகியே இருக்குது. உங்களுக்கு தெரியும் பை நம்பர். இது போஸ்டர் தானே பை நம்பர். இது வந்து போஸ்டர். இதுக்கு எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? 9 எடுக்கலாம் லீசிங். 9,50,000 லீசிங் எடுக்கலாம். அதை விட லீசிங் வசதி எல்லாம் இந்த ஓனரை இங்கே செய்யக்கூடியதாக இருக்குது. நீங்கள் அதுக்குரிய ஒழுங்கூட வந்தால் இங்கே செய்யக்கூடியதாக இருக்குது லீசிங் வசதி. இதோட ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ ஆகும்? 14 லட்சம் ரூபா பேருக்கு அதை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட கூடுதலான ஆட்டோ இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை விட டபுள்யூ பச்சை கலரில் ஒன்று இருக்குது. 2015ஆம் ஆண்டு இதில் எல்லாம் ஸ்டிக்கர்கள் போட்டிருக்கு. ரீசர் பண்ணின ஸ்டிக்கர் 2015ஆம் ஆண்டு. அதை விட டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் நல்லா இருக்குது. அதை விட ஒரிஜினல் வளமாக இருக்குது. நல்ல ஒரிஜினல் பெயிண்ட்களோடு இருக்குது. இதுக்கு எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? 11 எடுக்கலாம் மேம். டபுள்யூ இதோட விலை வந்து 15,50. ஆட்டோக்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. எல்லாம் க்ளீனான முறையில் நிற்கிற ஆட்டோ எல்லாம் நீட்டாக செய்து தான் வச்சுக்கணும். அதை விட நல்ல நிலையில் உள்ள ஆட்டோக்கெல்லாம் நீங்கள் விற்பனைக்காக இருக்குது. டபுள்யூ அதை விட பை நம்பர் எல்லாம் புது ஆட்டோக்கள் மாதிரியே இருக்குது. அதை விட இது வந்து பை பி நம்பர் பச்சை கலர். இதெல்லாம் போஸ்டர் தானே. வெறும் 16,000 தான் ஓடி. ஒரிஜினல் டயர்களோடய இருக்குது. ஒரிஜினல் டயர், ஒரிஜினல் பெயிண்ட்களோட, ஒரிஜினல் கம்பெனி வளங்களோடு இருக்குது. வந்தபடியே இருக்குது. இது இந்த ரீசவன் ஆண்டு 2011ஆம் ஆண்டு வந்தது. என்ன விலை தம்பி இது? 15 இதுக்கு ஒன்று சொல்கிறது இல்லை, 15 லட்சம் ரூபா. அதை விட நான் இவற்ற நம்பரை நான் போடுவேன். இது வந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தான் இந்த கடை இருக்குது. நான் இந்த ஃபோன் நம்பரையும் போடுவேன், நீங்கள் கதைச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதை விட AA ஒன்று நீங்கள் 0858. இது ரீசர் பண்ணியிருக்கு. 2012ஆம் ஆண்டு. டயர் எல்லாம் புது டயர்களோடைய இருக்குது. என்னம்மா இது AA 15? லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 11 கிட்ட எடுக்கலாம். 15 9.5 எடுக்கலாம். AA நம்பர். அதை விட ஆட்டோ பார்க்க உங்களுக்கு தெரியல, நீட்டான முறையில் இருக்குது. ஆட்டோக்கள் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாம் புது ஆட்டோக்கள் மாதிரியே இருக்குது. நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் அதை விட கூடுதலான ஆட்டோக்கள் நிற்கு. 2 ஸ்டோக்கில் இருந்துருக்கு. கியூ நம்பர், ஜே நம்பர்களில் இருந்துருக்கு. அதை விட இந்த சிவப்பு கலர் HS QC நிற்க என்ன விலையில்லை நிற்கு? 11 லட்சம் மேம். 11 லட்சம். மற்றது HS பச்சை கலர் 8 லட்சம் ரூபாயில் இருந்துருக்கு. அதை விட இன்னும் கூட ஆட்டோ இருக்குது, பார்ப்போம். மற்ற JT நம்பர் ஒரு நீல கலர் ஒரிஜினல் அந்த குச்சிலையோட நல்ல நிலையில் நிற்கிற ஆட்டோ. பார்க்கறதையும் புது டயர்களோட நிற்க. JT வந்து 2005ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னா அந்த ஆட்டோக்கள் வந்து ஒரு ஃபிட்டான ஆட்டோக்களாக இருக்குது. அந்த அடிபட்டு நொந்த ஆட்டோக்கள் மாதிரி இல்லாமல் ஆட்டோக்கள் ஸ்மார்ட்டான ஆட்டோக்களாக இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் கூட ஆட்டோக்கள் நிற்க. இந்த JT என்ன மாதிரி தம்பி, என்ன விலை? 11. லீசிங் எடுக்கலாம். ஒரு 550 எடுக்கலாம். ஜே நம்பர்களுக்கு ஏற்றபடி தான் லீசிங் தெரிவிக்கணும். ஆனால் ஆட்டோக்களை வந்து நல்ல நிலையில் வச்சுக்கணும். இந்த நம்பர் தான் பிரச்சனைகள். எல்லாம் இதுக்கு 10 லட்சம் தருவாங்க. இது வந்து நம்பர் ஜே நம்பர்ன்றபடியே அதுக்குரிய லீசிங் தான். அதை விட இந்த QC ஒன்று நிற்கு 2005ஆம் ஆண்டு என்ன விலையில் நிற்கு? 1450. ஒரிஜினல் பெயிண்டோட நிற்கி QC. அதாவது பார்க்கவே தெரியும், அனுபவம் உள்ளாக்களுக்கு பார்த்து உடனே பிடிப்பியல். ஒரிஜினல் பெயிண்ட். அதை விட ஒரிஜினல் அந்த முதல் வந்த கண்ணாடி, வட்ட கண்ணாடி, கம்பெனி கண்ணாடிகள், அதாவது புது டயர்களோட நிற்க. இந்த QC சீக்கே எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? 1450. இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 6 லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம். பார்த்துருப்பீங்க ஆட்டோக்களில். இன்னும் ஆட்டோக்கள் இருக்குது, பார்ப்போம். அதை விட இங்கே மோட்டார் சைக்கிள்களும் கூட நிற்க.
அதன் விலையில இன்னொரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். இந்த QH என்ன மாதிரி 11 இதுக்கு வந்து ஒரு 6.5 எடுக்கலாம் லீசிங்க. 11 லட்சம் ஒரு 6.5 லீசிங் எடுக்கலாம். அதை விட ஜே உண்டு நிற்கு என்ன விலையில் நிற்கு 9.5 நிற்கு. அதெல்லாம் ஒரிஜினல் கம்பெனி வளங்களோட இருக்குது. ஒரிஜினல் கண்ணாடிகள் ஒரிஜினல் ஃபுட்சீலிகளோட இருக்குது. அதுதானே ஓடின கிலோமீட்டர் குறைவேன் இது. அதை விட இந்த ஜேசி வந்து புது டயர்களோட இருக்குது. என்ன விலை சொன்னீங்க 9.5. அதை விட இந்த QH ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க விலை 11. அதை விட WH ஒன்று இருக்குது 28. என்ன விலை 15 லட்சம். கூடுதலாக நான் எல்லாத்தின் டயரையும் காட்ட வேண்டியது இல்லை. நான் புது டயர்களோட தான் இருக்குது. அதோட ஆட்டோக்கள் எல்லாம் நல்ல நிலையில் நல்ல ஆடம்பரமான ஆட்டோக்கள் கூடுதலாக படிகள் விரும்பக்கூடிய மாதிரி தான் ஆட்டோ இருக்குது. எடுத்து ஓட வேண்டியதான். அதை விட QC ஒன்று நிற்கு என்ன விலையில் 13.50. ஆட்டோக்கள் எல்லாம் செய்த வழியதான் நிற்க. எல்லாம் வெள்ளிரும்பு வேதியல் இதெல்லாம் செய்து நல்ல தான் வச்சிருக்கு. நம்ம ஆட்டோ சீட்டுகளை பாருங்கள். பட்டன் சீட்டுகள் அடித்து உள்பக்கங்கள்ல இருந்து அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பாக்ஸ் செட்டுகள் அப்படி எந்த ஆட்டோக்களை க்ளீனாக வச்சுருக்கீங்கன்னா. அதை விட இந்த HM என்ன மாதிரி தம்பி இந்த HM 8.30. இது வந்து 8,30,000 இந்த ஆட்டோவோட விலை. உள்பக்கங்களை நான் கூடுதல் ஆட்டோக்கள் இந்த எல்லா வளங்களையும் காட்டுறேன். கூட நீங்கள் தூர இருந்து வார நீங்கள் என்றபடியாக ஆட்டோக்களை பாருங்கள். நீங்கள் கூட நம்பரை பார்த்துட்டு H நம்பர் QC நம்பருன்ட்டு நான் சொல்கிறத விட நான் உள்ளுக்கு காட்டுறேன். சீட்டுகள் எப்படி இருக்குது டயர்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். உள்பக்கத்தை ஏற்கனவே விலை சொல்லியிருப்பேன். நீட்டாக செய்து தான் வச்சுக்கலாம். புது டயர்கள் QCக்கு என்ன சொன்னீங்க 13.50. மற்ற இது நான் உள்பக்கங்களை காட்டியிருப்பேன். அதை விட இந்த QH நம்பர் பாருங்க உள்பக்கங்களை. கூடுதல் ஆட்டோ எடுக்கிறவங்களுக்கு ஆட்டோ வடிவை நாங்கள் பார்த்தா நீங்கள் கூட வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் வந்து எடுக்கிறவங்க ஆட்டோ வடிவை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இந்த ஆட்டோ வந்து ஜே நம்பர் ஏற்கனவே இதற்கு விலை போட்டுருக்குன்னா நான் உள்பக்கங்களை காட்டல. அதுக்காக உள்பக்கங்களை வடிவாக காட்டுறேன். ஆட்டோக்களுக்கு AT எல்லாம் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ. இந்த J நம்பர் Q நம்பர் எல்லாம் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ. நான் உள்பக்கங்களை நான் கூட உங்களுக்கு பார்க்கவே தெரியும். எல்லாம் ஆட்டோ நெருக்கடியான இதாக இருக்குது. உள்ளுக்கு கூட உருட்டை இல்லாத கட்டமாக கிடக்கு. அதுக்காக தான் நான் உள்ளுக்கு வடிவாக காட்டு இல்லாமல் இருக்குது. இந்த ஒரிஜினல் கம்பெனி சீட்டுகளோடையே இருக்குது. அதால் தான் சில ஆட்டோக்களுக்கு சில விலைகள் இருக்குது வேறுபாடு. இந்த WW அதை விட இங்கே வந்து டியோ மோட்டார் சைக்கிள் கூட விற்பனைக்காக இருக்குது. BI நம்பர் 2018, 19, 20 வந்து பதிவு செய்த புது நம்பர் பதிவுகளோட நிற்கு. இந்த சைக்கிள்கள் எடுக்கிறனாலும் நீங்கள் ஒன்று நம்பருக்கு எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து திருநெல்வேலியில் உள்ள மிதுன் ஆட்டோ செல். இது வந்து ஏற்கனவே இருக்கிற ஆட்டோ செல் தான். இவே இந்த ஃபோன் நம்பர் எல்லாம் இந்த இதில் இருக்குது டிஸ்பிளேயில். 077 403 96 09 077 622 93 62 021 221 48 49 3 நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம். அதை விட இந்த ஆட்டோ சேல்ஸ் வந்து திருநெல்வேலி சிக்னல் சந்தியில் இருந்து கொக்கனுக்கு போகிற ரோடு, அதாவது இந்த மெடிக்கல் காலேஜுக்கு முன்னுக்கு தான் இருக்குது. அதாவது இதில் மிதுன் வாகன சேல்ஸ் வந்து இவன் இந்த நம்பரை நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இதான் இவன் இந்த நம்பர் ஃபோன் நம்பர் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.